குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/2/2026 திங்கட்கிழமை தை மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 7:05 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை, சுவாதி பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:14 வரை, கண்டம் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 7:05 வரை, பவம் பின்பு இரவு 7:55 வரை, பாலவம் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை, சித்த யோகம் பின்பு காலை 7:07 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று காலை 7:07 வரை, 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:36 முதல் மதியம் 12:21 வரை மேஷ லக்னம். 12:22 முதல் மதியம் 2:15 வரை ரிஷப லக்னம். மதியம் 2:16 முதல் 4:21 வரை மிதுன லக்னம். மாலை 4:22 முதல் 6:28 வரை கடக லக்னம். 6:29 முதல் 8:33 வரை சிம்ம லக்னம். இரவு 8:34 முதல் 10:38 வரை கன்னி லக்னம். 10:39 முதல் காலை 12:38 வரை துலாம் லக்னம். 12:39 முதல் 2:39 வரை விருச்சிக லக்னம். காலை 2:40 முதல் 4:50 வரை தனுசு லக்னம். காலை 4:57 முதல் 6:59 வரை மகர லக்னம். காலை 7 மணி முதல் 8:53 வரை கும்ப லக்னம். 8:54 முதல் காலை 10:35 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். திங்கட்கிழமை இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஸ்ரீ சந்திர பகவான் மனோகாரகன்,
தாய்க்குண்டான பாவகம் கொண்டவர், மாத்ருகாரகன், மனோகாரகன், மனதிற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர். ஆக இவரை வழிபட்டாலே சந்தோஷம் மிகும், மனதில் திருப்தி உண்டாக்கும், ஆத்ம சந்தோஷம் அதிகரிக்கும், எண்ணத்தில் தெளிவு ஏற்படும், பேச்சில் நிதானம் உண்டாக்கும். ஆக ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று 27 முறை சொல்லுங்கள். தமிழ் மந்திரம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும், திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி. ஆக இந்த தமிழ் மந்திரத்தையும் 27 முறை சொன்னால் 27 நட்சத்திரங்களுடைய அனுகிரகோலம் கிடைக்கும், அனுகிரகம் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தேய்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவது நீண்ட நாள் கடன்கள், எதிரிகள் தொல்லை மற்றும் தரித்திர நிலையை நீக்கி செல்வ செழிப்பை தரும்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கால பைரவருக்கு பஞ்ச எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இதை கொண்டு தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி அல்லது வடை மாலை சாற்றி தயிர் சாதம் அல்லது மிளகு சாதம் நிவேதனம் செய்து வழிபடலாம். முக்கியமாக பரிகாரங்களாக சொல்லப்படுவது என்னன்னா, தீப வழிபாடு. அதிலும் பைரவர் சன்னதியில இல்லைன்னா வீட்டுல 5 விளக்குகள்ல தனித்தனியா ஏத்தணும். மேலே சொன்ன எண்ணெய்களை ஒரே நிலையா கலக்கக்கூடாது, ஒன்னா ஏத்தக்கூடாது. தனித்தனி 5 அகல் எடுத்து தனித்தனியா தீபங்கள் ஏத்தி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி நல்ல குறிப்பா ராகு காலத்துல ஸ்ரீ பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபடலாங்க. இந்த நாள் திங்கட்கிழமைங்கிறதுனால காலை நேரம் 7:30 இருந்து 9 மணிங்கிறது ராகு கால நேரத்துல வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வடமாலை சாத்துறது, பிரசாதங்கள் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும். ஸ்ரீ கால பைரவருக்கு கடன் தீர்வதற்கான பரிகாரம்னு பார்க்கும்பொழுது புணுகு, சந்தனம் அல்லது வாசனை திரவியங்கள் தானம் கொடுக்கிறது நன்மையை தரும்னு சொல்லப்படுதுங்க. பயம் நீங்குவதற்கு ஸ்ரீ கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய பாதத்துல ஒரு கருப்பு நூலை வைத்து 5 நிமிடங்கள் அர்ச்சனை செய்து அதன் பிறகு அதை வலது கணுக்காலில் கட்டி கொள்வது பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்குன்றாங்க. அதே மாதிரி சொர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை வீட்டுல வச்சு அஷ்டமி திதியில திருவிளக்கு பூஜை செய்து வழிபட வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லப்படுதுங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்ல நவகிரக தோஷங்கள் மற்றும் கால சர்ப தோஷங்கள் நீங்கும்னு சொல்லப்படுறது. ஆக இந்த பைரவ வழிபாட பண்ணுங்க, அனுகூலம் ஏற்படுங்க. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் கோச்சாரத்தின்படி தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ காலபைரவரை வழிபடுறவங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காதுங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. பைரவர்ல 64 வகையான பைரவர் இருக்காங்க. அதாவது சதுஷஷ்டின்னு சொல்லுவாங்க, 64. அந்த பைரவருடைய வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது மிக முக்கியமாக பண வரவுக்கு, செல்வம் செல்வாக்குக்கு ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவரை வழிபட்டாலும் நல்லது. தனத்தை ஆகர்ஷணம் என்றால் வசீகரிக்கக்கூடிய பகவான், கடவுள் என்று பொருள். ஆகவே ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவ பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல காரியத்தில் வெற்றி சித்திக்கும், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும், பாவங்கள் நீங்கும். மிக முக்கியமாக ஸ்ரீ கால பைரவரை நாம வழிபடுறதுனால கர்ம வினைகள் குறையுங்க. படிப்படியாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிலையும் சரி, வளர்பிறை அஷ்டமி, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வருவது, பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய அஷ்டமி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை அஷ்டமி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அஷ்டமி திதி என்பது கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை அஷ்டமி திதி.
இந்த நாள் நாம் கொண்டாடக்கூடியது தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். ஸ்ரீ காலபைரவருக்கான வழிபாடு எப்படி செய்யணும்னு இன்றைய பஞ்சாங்கத்துல இன்ட்ரோ பகுதியில உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்திருக்கோம். அதை முழுமையா கேட்டு சாயந்தர நேரம், மாலை நேரம், இரவு நேரத்துலதான் ஸ்ரீ காலபைரவருக்கு சகல சிவ ஆலயங்களிலுமே பூஜைகள் வழிபாடு நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க, ஆராதனைகள் செய்யுங்க, வாசனை திரவிய பொடிகளை வாங்கி கொடுங்க. உங்களால முடிந்த யதாசக்திக்கு செவ்வரளி சாற்றி வழிபடுங்க. திங்கட்கிழமை தினம் ஆக ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மேஷராசி என்பர்களுக்கு மிகச்சரியாக சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு களத்திர ஸ்தானத்துல துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இதனால என்ன பலன் கிடைக்கும்? அன்றாடம் தினம் தினம் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சுதான் பலன் சொல்லப்படுதுங்க. இதுவரையில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்திற்கான பலன் கொடுக்கப்படும். ரொம்ப முக்கியமா என்னென்ன விசேஷங்கிறதும் டெய்லி உங்களுக்கு சொல்லப்படும். இதை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்க ரொம்ப சரியா திட்டமிட்டு வைக்கலாம், பிளான் பண்ணி செய்யலாம். இது வரும் வராது, இது நடக்கும் நடக்காதுங்கிறத முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சோமவாரம் அதாவது திங்கட்கிழமைங்கிறதுனால தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால சிவ ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், நல்ல அனுகூலம் உண்டாக்குங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் ஏற்படும். இந்த நாள் நெருக்கம் உண்டாக்கும். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், பெண்களுக்கு துணைவர் ஸ்தானம், கணவர் ஸ்தானம். ஆகவே அது மட்டும் இல்ல, நட்பு வட்டாரத்தை பத்தி சொல்லக்கூடியதும் இந்த 7ஆம் இடம் தான். அதே மாதிரி உறவுகள் பத்தி, ரிலேஷன் பத்தி சொல்லக்கூடியதும் இந்த 7ஆம் இடம் தான். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். கால தாமதங்கள் எதுவுமே இருக்காதுங்க. நட்பு வட்டாரங்கள் ஆதரவு இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களா இருப்பாங்க. உங்களுடைய செயலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளும் நிறைய ஆதரவுகளும் இருக்கும். கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள்ல கலைக்கட்டம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடி முழுமையான பலனை அனுபவிக்க போறீங்க. குடும்பத்துல குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மாணவர்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்கிறதுக்கான டேலண்ட் பிரில்லியண்டா இருப்பீங்க. ஆனா சூழ்நிலைகள் கொஞ்சம் காம்படிஷனா தான் இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுல சூழ்நிலையில எல்லாருமே படிக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வெளிநாடு போறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக பல முனைகள்ல போட்டிகள் அதிகம் நடந்துட்டு இருக்குதுங்க. உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். உடன் பிறந்தவங்களால மகிழ்ச்சிகரமான நிலைகள் ஏற்படும். நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதை ரொம்ப சரியா பண்ணிடுவீங்க. சக்சஸா இருப்பீங்க. பயப்பட வேண்டாம். உங்களுடைய வியாபாரம் தொழில்ல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு வரும். உழைப்பை அதிகப்படுத்துவீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு சிலர் இருக்காங்கங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருப்பீங்க. தேவைக்கேற்ற மாதிரி பணம் கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரைக்கும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திரா பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கும். ஒற்றுமை உணர்வு ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்குங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வெளி இடங்களையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாமே உங்களுக்கு சௌக்கியமா இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். பல நன்மைகள் மிகுதியாகும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஃபேவரா நடக்கும். சுதந்திரமா இருப்பீங்க. உழைப்புக்கு ஏற்றபடி முன்னேற்றம் கிடைக்கும். கையில வருமானம் உயருங்க. அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: தேய்பிறை அஷ்டமி திதிங்க. உங்களுடைய ராசிக்கு சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அங்க ஸ்ரீ காலபைரவருக்கு இரவு நேரத்துல 7 மணிக்கு மேல விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க. இதனுடைய முழுமையான டீட்டெயில் இன்ட்ரோ பகுதியில், அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில பிகினிங் முதல்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை முழுமையா கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி பூஜை வழிபாடு பண்ணுங்க. என்ன தீபங்கள் ஏத்தலான்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். இது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு 10 பேரு, அது இல்லாதவங்களுக்கு தெய்வம் தாங்க துணை. ஆக ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள்
நல்ல விதமா அமையறதுக்கு, கர்ம வினைகள் குறையறதுக்கு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதிலும் ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது கண்ணுக்கு தெரியாம நீங்க தவறுகள் பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள் தீரும். கர்ம வினைகள் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பார்க்கணும். படிப்புல உங்களுடைய தேடல்கள் அதிகமாக இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா நல்லா படிக்க முடியும், எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், எதிர்பார்க்கக்கூடிய படிப்பை படிக்க முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இரும்பு சம்பந்தமான துறைகள் அது பத்தின படிப்பை நீங்க தாராளமா படிக்கலாம். உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குமாங்கிற எண்ணமும் இருக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல கல்விக்குண்டான பாவகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வக்ர நிலையில இருக்கிறார். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சில நேரம் நன்மையை தரும். பணத்தை சேமிக்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரிவர சேர்க்க முடியலைங்கிற எண்ணம் இருக்கும். வர பணத்தை பத்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான முயற்சிகளும் நடக்குங்க. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வங்கள் உண்டாகும். கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் விருத்தி, வியாபார போக்கு திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சேல்ஸுக்கான பொருளை வைப்பீங்க. வர வாடிக்கையாளர்கள் பத்திரமாக்க அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமா அமையறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்யறதும், சில புத்தகங்களை தானம் பண்றதும், இலவச வெளியீடு மாதிரி கொடுக்கறது, இந்த பொருளை வாங்கினா இந்த புத்தகம் இலவசங்கிற மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை வெளியிடுவீங்க. அது இதனால உங்களுக்கு பிசினஸும் பலம் இரட்டிப்பாகும். வருமானம் கூடும், வியாபாரம் அதிகரிக்குங்க. உங்களுடைய துணைவர் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். அவரை பத்தி ரொம்ப பெருமிதமா, சந்தோஷமா, குதூகலமாக இருப்பீங்க. அவர் பேசுறதுல உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை தரும். அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கு. ஹெல்த்துக்கும் வெல்த்துக்குமே சரி, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்மைகள் தர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், சாதுரியம் இருக்கும். பொறுமையும் நிதானத்தோட சில வேலைகளை கவனிங்க. அப்பதாங்க உங்களுக்கு நல்லது. ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களை பத்தி பேசுங்க. நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. பிறர் இடத்துல மதிப்பு மரியாதையோட நடக்கிறது நல்லது. தெரிந்தவர்கள் கிட்ட பக்குவமாக பேசணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புது புது நுணுக்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதரவுகள் அதிகரிக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதும், குழந்தைகளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க விரும்பின விஷயங்களை செய்யறதுமே உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம் இருக்குங்க. புது விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது அனுகூலம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில மருந்து மாத்திரை சாப்பிட்டா சீக்கிரமே நோய் குணமடையுங்க. ஆரோக்கியமா இருப்பீங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும். ரோகிணியில பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உண்டாக்கும். பல நன்மைகள் பிறக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாகவும் திடமாக இருப்பீங்க. செல்வம் செல்வாக்கு உண்டாக்கும். யோக பலன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹேவ் a nice day and wonderful day. Be happy. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: திங்கட்கிழமை தினங்க தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள்ல கோச்சாரத்தின்படி உங்களுடைய ராசிக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது கிரக வழிபாடு, நவகிரக வழிபாடு எப்பொழுதுமே நல்லது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் குறையறதுக்கு, நீங்க செஞ்ச பாவங்கள் தீர்றதுக்கு ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்யலாம். தீபங்கள் ஏற்றி வழிபட்டா ரொம்ப நல்லது. சகல சிவ ஆலயங்களிலுமே ஸ்ரீ கால பைரவர் பெருமானுக்கான அபிஷேகம் நடக்கும். அந்த பால் வாங்கி சாப்பிடுங்க. சுவாமியினுடைய சிரசுல இருந்து பாதம் வரைக்கும் விபூதி அபிஷேகம் நடக்கும். அந்த விபூதியை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா அந்த விபூதிய நீங்க பூசிக்கோங்க நெத்தியில. ஸ்ரீ கால பைரவரையும் அதே போல சதுஷ்டி 64 வகை பைரவ பெருமான்களையும் நினைச்சு வழிபட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நாளுக்கான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா, சாட்டிஸ்ஃபேக்ஷனா, ஒரு ரொம்ப பிளெஸிங்கா, ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நீங்க திகழ்வீங்க.
மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது ராசியிலே குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறதும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவானோட சேர்ந்திருக்கிறார். மனசுல பொறுவிதமான ஏக்கங்கள் உண்டாகும். வண்டி வாகன பயணங்கள்னால ஆதாயம் ஏற்படுங்க. 3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். தேவையற்ற பய உணர்வுகள் உண்டாக்கும், கவலைகள் இருக்கும். பிறகு மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கணும். எதையுமே லேசாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் குறையும். முடியாதபடி தவிப்புகள் இருப்பீங்க, அந்த தவிப்பு போகுங்க. ஏதாவது ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக செஞ்சு வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய ஆர்வம் இருக்கும், புரிதல்கள் ஏற்படுங்க. பொருளாதாரம் நிறைந்த நாளாக இருக்கும். வரவுக்குண்டான விஷயங்கள் இருக்கு. வேலையில ஒரு தனிப்பட்ட ஆதரவுகள் இருக்குங்க. போட்டி என்பது இருக்காது, பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. சகல வியாபாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க என்ன வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணுவீங்க. அக்ரிகல்ச்சர், கல்டிவேஷன் சம்பந்தமான விஷயங்கள், விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாக்குங்க. கவனமாகவே இருப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாக்கும். மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்றம் பிறக்கும். மன நிறைவு உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவான மனதார ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபட்டா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ் மந்திரத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த நல்ல நல்ல விஷயங்கள்ல டிராவல் பண்ணுங்க. வெளி இடங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. மனசை எப்பயும் சந்தோஷமா ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடுமனை வாங்குறது, இந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில செய்யறதுனால வேலைகள் நல்லபடியாக முடியுங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம்ல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சர்க்கிள்குள்ள உங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெரிய பெரிய கணக்குகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருங்க. எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு நிம்மதியா இருக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். மன நிறைவை பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம், எல்லாத்திலுமே இன்ட்ரெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா படிக்கணும், நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும், வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும், பெரிய பெரிய வேலைகளை பார்க்கறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதற்குண்டான படி ஒரு நல்ல வழியும் கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. திங்கட்கிழமை தினம். இந்த நாள் ரொம்ப விசேஷமா தேய்பிறை அஷ்டமி திதி. ஸ்ரீ காலபைரவரை வழிபடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையறதுக்கு இந்த நாள் வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில இரவு நேரத்துல சாப்பிடாம உபவாசம் இருங்க. பொதுவா விரதம்னாலே பகல் பொழுது சாப்பிடாம விளக்கு ஏத்தி கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த தேய்பிறையில இருக்கக்கூடிய விரதம் இருக்கு பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா, பகல் பொழுது கூட சாப்பிடுங்க, இரவுல சாப்பிடாதீங்க. எப்படி பகல் 8 மணி நேரம் விரதம் இருக்கிறீங்களோ அதே மாதிரி இரவுல விரதங்கள் 8 மணி நேரம் இருந்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வரும். உங்களுடைய வினைகள் குறையும், ஊழ்வினைகள் விலகும், பழைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள்ல இருந்து நீங்க நிவர்த்தி அடைவீங்க. சாப விமோக்ஷனம், உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய சில எதிர்மறை வினைகள் தீரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலம், யோகம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே கடகராசி அன்பர்கள், சந்திர பகவான் தான் இந்த நாளை உங்களை ஆளுகிறார். சந்திர பகவான் தான் ஆளுமை செய்கிறார் இந்த நாளை, திங்கட்கிழமை தினத்தை. ஆக கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அம்பிகை வழிபாடு ரொம்பவே செய்யலாம். கால பைரவருக்கு உண்டான, அதே போல அன்னை தேவி வராகி தேவியை வழிபடுறது ரொம்ப நல்லது. தேய்பிறை அஷ்டமி திதியில உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போறதுக்கு முறையா வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. கடகராசிக்காரர்கள்லாம் வீண் பிடிவாதம் இருக்கக்கூடாது.
வீண் குணங்கள், தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க. புதிய முயற்சிகளை, எதிர்பார்த்த வேலைகள்லாம் உங்களுக்கு நடக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு பல முயற்சிகளை செய்வீங்க. யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதை நடத்தி காட்டணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும். வீண் பிடிவாதம் உண்டு. கடுமையாக சில வேலைகளை கவனிப்பீங்க. தெய்வ வழிபாட்டுல மிகுந்த கவனத்தோடவும் இருக்கணும். இறை வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு இரவு நேரத்துல பூஜை செய்யலாம். அம்மையப்பருக்கு காலை நேரத்திலேயே நீங்க பூஜைகள் செய்து வழிபடா. உங்க வீட்டுக்கு அருகாமையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, பிரதட்சணம் செஞ்சு வழிபடுங்க. அதற்கு உன்னதமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சக்சஸா வருங்க. புதிய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்கும். எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட, ஈடுபாடோட நீங்க செய்றீங்களோ அதற்கேற்ற பலன் தான் கிடைக்கும். உங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணுவீங்க. அதுலயே ஒரு சில சேஞ்சஸ் வரும். ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வரும். உங்களுடைய ஹெல்த், வெல்த் எல்லாத்திலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு செய்யறதும், திருமணம் சம்பந்தமான வைபவங்கள், சில வைபோகங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. அசதிகள் அதிகமாக இருக்கும். வேலை பளு கூடும். உத்தியோகத்துல வேலைக்கு போறவங்க, ஆபீஸ் சம்பந்தமான துறைகள்ல பணி செய்யறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய அளவு எதையும் திட்டமிடாதீங்க. வீட்டுல செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்வீங்க. வியாபார போக்குல புரிதல் என்பது அதிகமாக இருக்குங்க. மக்களுக்கு என்ன தேவையோ, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி இன்வால்மெண்ட் பண்ணி செய்வீங்க. உடம்பு வலி, தேவையில்லாத எண்ணங்கள் போக்கின் காரணமாக அதிக நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கும். வேலைகள்ல கடினமான நிலையை உணர்வீங்க. பொதுவாக கடகராசி என்பர்கள் இந்த நாள் இரவு நேரத்துல பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடணும். இல்லைன்னா படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது நல்லது. பாலுங்கிறது சந்திர பகவானை குறிக்கும். உங்களுக்கு இந்த நாள்ல கிரக ரீதியாக மேல நடக்கக்கூடிய வான் மண்டலம் கோச்சாரத்தின் படி சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த தொந்தரவுகள் நீங்க மனக்கவலைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு, ஓரளவிற்கு மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு, ஆற்றுப்படுத்துவதற்கு இந்த சந்திர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துறது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணுங்க. பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்களுடைய சுய விருப்பப்படி எந்த வேலைகளையும் ஈடுபடாதீங்க. மற்றவங்க பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. பூசல் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வளர்ச்சி இருக்கும், டெவலப்மெண்ட் ஆகும். நீங்க நினைக்கிற வேலைகளை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு வாழ்க்கை வசதியை நோக்கி இருக்கும். ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிக மிக கவனமா இருக்கணும். அசதிகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. இணையம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக்க யாரிடத்திலும் பேசாதீங்க. அதை எப்படி சால்வ் பண்றதுக்கான முறைகளை கையாள்வது நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் எதிலுமே பணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பொருள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. நவ கிரக வழிபாடு செய்யுங்க எப்பவுமே தொடர்ந்து. ஏன்னா உங்களுடைய ராசியில அஷ்டம சனி நடக்கிறதுனால, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தினம்தோறும் நீங்க காகத்துக்கு ஒரு கைப்படி சாதம், அதிலும் நீங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற சாதத்தை வைக்க கூடாதுங்க. காலையில எழுந்து சாதம் வடிச்ச உடனே ஒரு முதல் சாதம் 10 படாம, அதாவது எச்சில் படாத முதல் சாதத்தை கொண்டு மேல காகத்துக்கு வைக்கணும். இப்படி தொடர்ந்து உங்க கையால நீங்க செய்யுங்க. நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷமும் அகலும். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கோச்சாரத்துல சனி பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆக்குங்க. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது இறை வழிபாடு மறக்காதீங்க. அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதின்றதுனால ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. காக்கும் கடவுள் ஸ்ரீ காலபைரவர், வினைகளை போக்கும் கடவுள் ஸ்ரீ காலபைரவர். தேவையற்ற எண்ணங்களையும் வீண் விவாதத்தையும் பகை தொல்லைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் ஸ்ரீ காலபைரவர்.
அவரிடத்துல நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டாலே எல்லாமே நல்லதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தின்படி பார்க்கலாங்க. ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கார். விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாருங்க. அதே மாதிரி களத்திரஸ்தானத்துல 7ஆம் வீட்டுல 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானும் ராகு பகவானும் 6ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். ஆக ஒரு சில காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இது செய்தா என்ன கிடைக்கும், அது பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது தன தானிய சம்பத்து அஷ்ட ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, தேவைக்கு பணம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க நல்ல சௌக்கியமா இருக்கிறதுக்கும் தேவைகள் நிறைவேற்றுறதுக்கும் விரும்பின பொருளை ரொம்ப சுதந்திரமா வாங்கறதுக்கு இஎம்ஐ இல்லாம 0% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீங்க. இதனால உங்களுக்குள்ள எண்ணங்கள் அதிகமாக ஆகும். கமிஷன் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. லேண்ட் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க பெரும்பாலும் கமிஷன் ரீதியா தான் பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும், நினைச்ச வேலைகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா நடக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சிம்மராசி அன்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை புதுசா வாங்குவீங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, ஃபேன் இப்படின்னு என்னெல்லாம் தேவை இருக்கோ பர்னிஷிங், அந்த சாமான்கள் அனைத்தையுமே வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கூடிட்டே இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி பணம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். எதிர்பாராத சில புதிய மாற்றங்கள் பிறக்க போகுதுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கண் திறக்கும் பெருமாள் இவரை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீமன் நாராயணர் கேட்டவர்க்கெல்லாம் வேண்டிய வரத்தை தரக்கூடிய இறைவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ பைரவருடைய வழிபாடு செய்யலாம். இந்த நாள்ல நீங்க கர்ம வினைகள் தீர்வதற்கு ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடும் பண்றது ரொம்ப நல்லது. பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெரும்பான்மையா சொல்லணும்னா சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு ஈவினிங்ல தான் பண்ணணும், காலையில பண்ண முடியாது. ஆனா காலை நேரத்துல ஸ்ரீ சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஜீவராசிகளுக்கு அன்னம் கொடுங்க, உணவு கொடுங்க. கவனமாக இருக்கணுங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் இருக்குங்க. கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு சீக்கிரமா காலையில் எழுந்திருக்கணும். அதிர்ஷ்டகரமான வேலைகள் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லதுங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யலாம், நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு சூர்யா பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். நட்சத்திராதிபதி கேத்து பகவான் ராசியில இருக்கிறதுனால நீங்க எந்த வேலை செய்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரர்கள் கவனித்துதான் இருக்கணும். விளையாட்டா எதையும் செய்யாதீங்க. எதையும் கவனிக்காம பார்க்காதீங்க, கவனிச்சு பாருங்க, அதான் நல்லது. பூரத்து நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்றம் பிறக்கும், பல நன்மைகள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு நேரம் போல இருக்க மாட்டீங்க. ஹெல்த் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நட்புகள் மேம்படும் நாள். கவனமாக இருக்கணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எச்சரிக்கையாக இருங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரலாம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு ஆதரவற்ற நிலைகள் கிரக ரீதியாக இருந்தாலும் ஓரளவிற்கு புண்ணியமான பலனை பெறா மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். உங்களோட எல்லா விஷயங்களையும் உங்கள் துணைவரிடத்துல ஷேர் பண்ணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது தேய்பிறை அஷ்டமி திதிங்க. ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் குறையுங்க. பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தீரும், தோஷங்கள் அகலும். சகல பாவங்கள் நீங்குவதற்கு இந்த தேய்பிறை அஷ்டமி நல்ல விரதங்கள் அனுஷ்டித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேலை வியாபாரங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீங்குகளும் அற்றுப்போக்கும். பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எதிராக இருக்கிறவங்க கூட விலகி போயிடுவாங்க. உங்களோட நல்ல நட்புல இருக்கிறவங்க மட்டுமே உங்களோட சேர்ந்து பயணிப்பாங்க. சோமவாரம் ரொம்ப விசேஷம். சிவ ஆலயங்கள்ல வீட்டிருக்கக்கூடிய
ஸ்ரீ காலபைரவ பெருமானுக்கு ராகு கால நேரத்துல பூஜைகள் செய்யலாம், அல்லது இரவு நேரத்திலையும் பூஜைகள் செய்யறது ரொம்ப விசேஷம். இதனுடைய முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரோ பகுதி, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்துருக்கோங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் தினம்தோறும் அன்றாடம் நடக்கக்கூடிய நாள் நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம், இந்த 5 அங்கங்கள் அடிப்படையாக வச்சுதான் ஒவ்வொரு நாளும் பிறக்குது. அப்படி இந்த நாளுக்கு என்ன வழிபாடு, திதி தேவதைகள் வழிபாடு என்ன, நட்சத்திர தேவதை வழிபாடு என்ன, அதே மாதிரி இன்னைக்கு என்ன யோகமான நாள், எல்லாமே உங்களுக்கு தினம் தினம் சொல்றதுனால உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட்டிபிகேஷன் வரும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டுல லாபாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த நாள் நல்ல விதமாக இருக்கும். லாபத்தை நோக்கிய பயணங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்றம் இறக்கம் இருக்குங்க. ஒரே ஸ்மூத்தா ஒரே மாதிரி இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களால முடியும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுங்க, அதுக்குதான் இறை வழிபாடு பண்ணுங்கன்றது. ஆன்மீகத்துல நீங்க கவனம் செலுத்தும் போதோ உங்களுடைய முழுமையான நிலை ஆன்மீகத்துல கொண்டு வரும் பொழுது உங்களுடைய எந்த பிரச்சனைகளும் பெருசா உங்க கண்ணுக்கு தெரியாது. அது எல்லாமே இறைவன் பார்த்துக்கிறாரு, அது எல்லாமே சரியாயிடும்ன்ற குணம் உங்களுக்கு வரும். நண்பர்களோட வெளி இடங்களுக்கு போவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அமையும். எப்பவுமே கன்னிராசி அன்பர்கள் நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது யங்ஸ்டரா இருக்கட்டும், பெரியவங்களாகட்டும், திருமணமானவங்க, வயதுல மூத்தவங்க, முதியவர்களுக்கு கூட நண்பர்கள் இருப்பாங்க. தெரிஞ்ச ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க, அவங்களோட பேசிட்டே இருக்கணும்னு. அப்படி நண்பர்கள் கூட்டம் அலை மோதக்கூடிய ஒரு ராசினா அது கன்னிராசி தாங்க. சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு. உங்களோட டிராவல் பண்றவங்களை பத்தின புரிதல்கள் இருக்கும், நெருக்கமானவங்க பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. உத்தியோகம், வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைகள்ல வேலையில நிறைய திறமைகள் வெளிப்படும், ஆதரவுகள் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லயும் சரி, அஃபிஷியலா இடங்கள்லயுமே சரி, பர்சனலா நீங்க பேசக்கூடிய இடத்துலயுமே சரி, யாராவது ஒருவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. தொழில் ரீதியாக புது நபர்களுடைய ஆதரவுகள் இருக்குங்க. புத்தகம் படிக்கிறது, எழுதுறது, ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள், கோவில் வழிபாடு, ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில கொடிக்கட்டி பரப்பீங்க. சினிமா துறையாகட்டும், வீடியோ கேமராமேன் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கு, பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படாதீங்க. சந்திர பகவான் லாபாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்துல துலாம் ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் ராசிக்கான படி வழிபாடும் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுடைய தொழில், வியாபாரம், அந்தஸ்து எல்லாமே நல்ல சௌக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்ல அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருப்பீங்க. நல்ல உயர்ந்த மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கௌரவமா கொண்டு வருவீங்க. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களால பேரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஸ்கூலுக்கு நல்ல நேம் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க ரொம்ப ப்ரௌடா பெருமையா பேசப்படுவீங்க. எல்லாருக்கும் மத்தியில ஒரு முன்னோடியா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பீங்க, எக்ஸாம்பிளா இருப்பீங்க. ஆக உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்திலும் சரி, எல்லா விதமான விஷயங்களிலும் ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப வேலைகளை கவனிங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிங்க மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதுவுமே எத்தாஜிக்கா எடுத்துக்காதீங்க, பொறுப்போடு இருக்கணும். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் மேம்படும். உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அனுகூலம், லாபம் ஏற்படும். விவசாயம் சம்பந்தமான துறைகள்ல மேன்மை இருக்கும். ஹோட்டல் வைத்து நடத்துறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்க. மக்களுடைய ஆதரவு அதிகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படும். வெற்றிக்குரிய நாள். தொழில் ரீதியான புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். ஹாவ் எ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி.
கன்னிராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கும்பொழுது திங்கட்கிழமைங்க சந்திரா பகவான் இந்த நாளை ஆளுகிறார். அது மட்டும் இல்ல, அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷமானது. உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகிறதுக்கு வழிபாடு செய்யுங்க. அந்த என்ன வழிபாடு எப்படி பண்ணணுங்கிற முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரோல கொடுத்துருக்கோம், இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்துருக்கோம். அதை நிதானமா கேட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஸ்லோகத்தை சொல்லுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வினைகள் தீருங்க. ஊழ்வினை, கர்ம வினை, செய்வினை, முன் ஜென்ம பாவ வினைகள் தீர்ந்து இந்த பிறவி உங்களுக்கு சுகபோகத்தோடு வாழறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பணம் வசியமாகறதுக்கு, செல்வம் கிடைக்க, செல்வாக்கு அதிகரிக்க ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த சோமவாரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்ரீ கால பைரவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்கள்ல தான் இருப்பார். ஆக சந்திர பகவானை தன் சிரசில் சூடி இருக்கக்கூடியவர் அம்மையப்பர். அவருடைய வழிபாடு பண்ணுங்க. பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி அம்மனை கும்பிடுங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் சால்வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதிலும் 10ஆம் வீட்டு அதிபதி அவர். எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் பத்தி, நீங்க செய்யற வியாபாரம் பத்தினு தான் அதிகமாக யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். பயண வாய்ப்புகள் சாதகத்தை கொடுக்கும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து இருங்க. யாரிடத்துல எதை பேசணுங்கிறத உணர்ந்து பேசணும். நீங்க சிந்திக்கிறது பல முறை இருக்கணும், ஒரு முறை இருக்கக்கூடாது. செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்ல கொஞ்சம் குறையுங்க, தனியும். மனசை உறுத்திட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் கிடைக்கும். எந்த ஒரு பெரிய கவலையும் உங்களை அழுத்தாது, ப்ரெஷர் எதுவும் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, மன தெளிவு இருக்கும். சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையுங்க. சப்போர்ட்டா இருப்பாங்க. சேல்ஸுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க. ஃபியூச்சருக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதிகமா பேச வேண்டாம். உங்களுக்கு எப்ப கைக்கு பணம் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். கொடுக்க வேண்டிய பணத்தை முறையா கொடுப்பீங்க, அது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பணம் எப்ப கொடுப்பீங்க, எந்த சூழ்நிலையில கொடுப்பீங்கன்றதுதான் தெரியாது. அதை ரொம்ப சரியா தெளிவுபடுத்துங்க. அப்போ உங்களோட டிராவல் ஆகக்கூடிய உங்களுடைய குணத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பண்பையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இயலாதவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு குளிர்தன்மை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல போர்வை, கம்பளி, பாய், அதே போல ஏதாவது ஒரு ஸ்வெட்டர் கொடுக்கலாம். இரவு நேரத்துல பனி இருக்கு இல்லையா, சிவராத்திரி முடிகிற வரைக்குமே பனி இருக்கும். சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பனி தனியும். ஆகவே இயலாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது செய்வாங்களான்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய பிசினஸ் நடக்கிறதுக்கும், அதே மாதிரி ப்ரொஃபஷனலா வேலை செய்யறவங்களுக்கும், புதுசா ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவங்களுக்கும், டான்ஸ், டிராமா, அதே மாதிரி மற்ற விஷயங்கள், சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்குங்க. அதே மாதிரி ஆபீஸ்க்கு வேலைக்கு போறவங்களுக்கு சகஜமான சூழ்நிலைகள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே டிராவல் பத்தி இருக்கும், உங்களுடைய ரிலேஷன் பத்தி இருக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் பத்தி இருக்கும். வருமானத்தை பத்தின அதிகமான தேடல்கள், ரிசர்ச் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தாராளமா பண்ணலாம். பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரங்க. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவானுடைய ஓரை ரொம்ப ஆப்டா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உங்களை தேடி சில ஆதரவுகள் வரும். யாராவது ஒருத்தர் கை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை, நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, திறன் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிதானமா இருக்கணும், பொறுமை அவசியம். யாராவது ஒருவர் உதவி பண்ணுவாங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானத்தோட முடிவெடுங்க. ஹாவ் எ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்:
திங்கட்கிழமை தினங்க தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. அந்தந்த நாள் திதி கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ரொம்ப முக்கியமா ஏன் காலபைரவரை வழிபாடு பண்ணணும்னா உங்களுடைய வினைகள் தீரும், எதிரிகள் தொல்லைகள் அடங்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரோ பகுதி, அதாவது இன்றைய பஞ்சாங்கம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமினுடைய சிறப்புகள், என்ன பூ வச்சு வழிபடணும், என்ன தீபங்கள் ஏத்தணும், எத்தனை வகையான விளக்குகள் ஏத்தணும், நைவேத்தியம் சுவாமிக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற முழுமையான விளக்கங்கள் தான தர்மத்தோட கொடுத்துருக்கோங்க. அதை நீங்க ஃபுல்லா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்லது என்னன்னா நல்ல விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்ணுங்க. அந்த செஞ்ச புண்ணியம், அவங்க வழிபடுற புண்ணியம் அது உங்களுக்கு தாங்க வந்து சேரும். ஆக விருச்சிகராசி அன்பர்கள் எதையுமே நேர்மையா சந்திக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ப்பணிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. சுயநலம்காரர்கள் அல்ல. ஆக விருச்சிகராசி அன்பர்கள் பொது தன்மையோட மற்றவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நல்லா வாழட்டும். அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும் கண்டிப்பாக. அதோட தெய்வ கடாட்சமும் கிடைக்குங்க. ஸ்ரீ கால பைரவருடைய அருளுக்கிரகத்தை நீங்க பரிபூர்ணமாகவே பெற வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தின் படி பார்க்கலாங்க. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான துலாம் ராசியில், அதாவது 12வது வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். எப்பவுமே பணம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. ஆக அந்த வீட்டினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்துல வந்திருக்கிறார். யோசனைகள் பல நிலைகள்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சப்போர்ட் இருக்குங்க விருச்சிகராசிக்காரங்களுக்கு. வெளி இடங்கள்ல போகும்பொழுதோ, டிராவல் பண்ணும் பொழுதோ, மற்ற இடங்கள்ல பேசும் பொழுதோ, அதே மாதிரி ஸ்கூல் ஒர்க்குக்காக என்சிசில இருக்கிறவங்க, அதே மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில நன்மைகள் இருக்கும். பிறருக்கு உழைக்கிறதுல அதிக சந்தோஷம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மனசுல தைரியம் இருக்குங்க. சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான புது முயற்சிகள் நடக்குங்க. உங்க தந்தை வழியில வரக்கூடிய பணத்தை எடுத்து வைப்பீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்க. உங்களுக்கு நிறைய அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இருக்க, உயர் நிலையில இருக்கவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறவங்க, அதே மாதிரி பெரிய பெரிய அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்னன்றத கேட்சப் பண்றதுக்கு மூத்த தலைவர்களோட, மூத்த அதிகாரிகளோட, உங்க ஸ்கூல்ல உங்க மாஸ்டர்ஸ் கிட்ட, பிரின்சிபல் கிட்ட, ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜாபுக்காக நீங்க பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகிறதுக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வேலைக்கு போவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப எக்ஸ்பெஷலி சூப்பரா இருக்கும். ஹெல்த்தா இருப்பீங்க, வெல்த்தா இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, செலவும் செய்வீங்க. சிக்கனமா இருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். உடல் நலம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. அதே மாதிரி ஷிப்பில் டிராவல் பண்றவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வெளியூர்கள், வெளிநாடுகளுக்கு நிறைய பயணப்படுவீங்க. சுகம் நிறைந்த நாள். உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. வேலை செய்யறவங்களோட பழகுவீங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக சில முக்கிய உபாயங்கள் பண்ணுவீங்க. முதலாளித்துவம் பெறுவீங்க. விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை நல்ல விதமாக பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு, பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல சப்போர்ட் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவங்க லேபர்ஸோடைய சப்போர்ட் இருக்குங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், மேன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஹாவ் a nice and wonderful day. Be happy. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க.
திங்கட்கிழமை தினம் சோமவாரம் சந்திர பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம். அவரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்யுங்க. ராகு கால பூஜைகள் வழிபடலாம் ஸ்ரீ காலபைரவருக்கு பொதுவா, இல்லைன்னா இரவு நேரத்துல வழிபாடு பண்ணணும். இந்த 2 ஆப்ஷனல் தாங்க இருக்கு. உங்களுக்கு எது சௌகியமோ அந்த நேரத்துல வழிபாடு பண்ணுங்க. எப்ப பண்ணாலும் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கும். எதற்காக நம்ம ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு செய்யணும், என்ன நன்மைகள் இருக்கு, இதனால நமக்கு என்ன விதமான அனுகூலம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரோல, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கும். சுவாமிக்கு என்ன விளக்கேத்தணும், என்ன வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி என்ன நைவேத்தியம் செய்யணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை நிவர்த்தி ஆகிறதுக்கு ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பி செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க, உற்சாகம் பிறக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள சில சேஞ்சஸ் வரலாம். அதே மாதிரி மூத்த சகோதரர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சில காரியங்கள் சீக்கிரமா நடக்கும், வேக வேகமா நடக்கும். ஒரு டிலே அப்படிங்கிறதே இருக்காதுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு டிராவல் டைம்ல ஒரு மனசுல நிம்மதி, சந்தோஷமா டிராவல் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்து வெளி இடங்களுக்கு போவீங்க. முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. வீட்டுல திருமணத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் லாபத்துல உங்களுடைய அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான துலாம் ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. ஒரு சில காரியங்கள் நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா தான் கேட்கணும். நண்பர்கள் மூலம் அலைச்சல் இருக்கும். மனசுல எந்த கவலையும் வைக்காதீங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருங்க. ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மூட் ஸ்விங் ஆகும். மைண்ட் ஒரு நிலை போல இருக்காது, நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையுங்க. சற்று தனியும் நாள். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். ஆர்குமெண்ட் யார்கிட்டையும் பண்ணாதீங்க, விவாதங்கள் வேண்டாம். அதே மாதிரி செயல்பாடுகள்ல துரிதம் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். வேலை வியாபாரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. வரக்கூடிய தொழில் சம்பந்தமான துறைகள்ல புதிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும்னு நினைப்பீங்க. தேடல் அதிகமாக இருக்குங்க. மற்றவங்களோட காம்படிஷன் நிறைய இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய டேலண்ட்டை வச்சு, உங்களுடைய அனுபவத்தை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. பல அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கொடுத்த வேலைகளை ரொம்ப பொறுப்பா முடிப்பீங்க. உடல் அமைப்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. கவலையே வேண்டாம், மனசு நிம்மதியா இருக்கிறது. உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, அவங்களுடைய கவலைகள் நீங்கிறதுக்கு இறை வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்க. அப்போ உங்களுடைய பிசினஸ் நல்லா நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வெளியிட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அரசியல் வட்டாரத்துல உங்களுக்கு நல்ல பெயர் உயர்வு ஏற்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களிடம் நெருங்காது. ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு படிப்புல வேகம் இருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு சாதுரியம் இருக்கும். நம்பிக்கையாக இருப்பீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம் தரும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதிலும் மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும், புதுசா யோசிப்பீங்க, திறமைகள் வெளிப்படும். நீங்க ரொம்ப டேலண்டா இருந்தா கூட செய்யற விஷயங்கள்ல சில மாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் குறைந்து வருங்க. மன கவலைகள் அகலம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்வீங்க. பிறருடைய மனதை எந்த விதங்களிலும் சங்கடப்படுத்த மாட்டீங்க. அலுவலக வேலைகள் ஆகட்டும், தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். மனக்கவலை, உடல் அசதிகள், சில பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலைகள்ல ஒரு உயர்வு ஏற்படும், துரிதம் உண்டாகும்.
பல நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். ஹாவ் எ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். திங்கட்கிழமை தினங்க தேய்பிறை அஷ்டமி திதி. ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்ரீ காலபைரவரை எப்படி முறையா வழிபட்டு அதற்குண்டான பலன் தனிங்க. அதிகமான ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. தன வசியம், பொருள் வசியம், உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணிகளும் நீங்கும். ஆரோக்கியமான நிலையை எட்டுவீங்க. கர்ம வினைகள் குறையும். பிரதானமா ஒவ்வொரு தெய்வ வழிபாடு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதன்படி அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த விதமான பிரச்சனைகளோ இன்னல்களோ தீங்குகளோ எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே கிட்ட வராது. நவகிரக தோஷங்கள் கூட தீரும். அதனாலதான் அந்த நாளுக்கான தினப்படியுமே உங்களுக்கு இன்ட்ரோல சொல்றது, காயத்ரி மந்திரம், அந்த நாளுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், என்ன தெய்வத்தை வழிபட்டா நல்லது அப்படின்னு. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால இன்ட்ரோ பகுதியில உங்களுக்கு அது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கோங்க. மகர ராசி அன்பர்களே, சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு ஸ்ரீ கால பைரவருக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்க. அவரை வணங்குங்க, சரணாகதி அடையுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். அந்த டீட்டெயில முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன விளக்கு ஏத்தணும், என்ன யூஸ் பண்ணணும், எத்தனை வகையான விளக்கு ஏத்தணும், என்ன பூ பயன்படுத்தணும், நைவேத்தியம் என்ன, சுவாமிக்கு நீங்க எப்படி ஆராதனை பண்ணணுங்கிற முழு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. புது நபர்களிடத்துல தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஆக மகர ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. நீங்க பண்ற பிசினஸ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முறையா பண்ணணும். ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட சில நேரம் உங்களுக்கும் சில பிரச்சனைகள், மறதி சார்ந்த தொந்தரவுகள் வரலாம். அதிகமா வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். காரணம் என்னன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். புது நபர்களிடம் பேசும்பொழுது ரொம்ப பக்குவமா இருக்கணும். சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ஜீவனஸ்தானம் இல்லையா 10ஆம் இடம், அதுலேயே உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால உங்கள் துணைவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. மனக்குறை இல்லாம பாத்துக்குவீங்க. உத்தியோகத்துல நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்றீங்களோ, முயற்சி எடுக்கிறீங்களோ, அதற்கேத்த மாதிரி ரெகனைஸ் கிடைக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க, உங்க புகழ்ந்து பேசுவாங்க. நல்ல பெருமைக்குரியவராக இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். வாக்கு ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு சந்திர பகவான வழிபாடு பண்ணுங்க. அவர்தான் மனோகாரகன். மனசை நிம்மதியா வச்சுக்கிறவர்னா அது சந்திர பகவான் மட்டும்தாங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. உடன் பிறப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ஆதரவா இருப்பாங்க. யாருடைய செயல்களிலுமே அதிகமா இன்வால்வ் ஆகாதீங்க. யாருக்கும் ஐடியா கொடுக்காதீங்க. யோசனைகள் யாருக்கும் சொல்லாதீங்க. மற்றவங்க சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டு மியூச்சுவலா இருக்க பாருங்க. பரஸ்பரமான ஒற்றுமை ரொம்ப தேவை. மற்றவங்களிடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணணும். உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பிளெஸ்ஸிங்கா, பிளசண்டா இருக்குங்க. ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய தொழில் விஷயங்கள் ஆகட்டும், வியாபாரம், சிறு குறு தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமா ஆக்டிவா இருப்பீங்க. எல்லா விதமான நன்மைகளும் வரும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. டிராவல் பண்ணுவீங்க. வெளி இடங்கள், புது இடங்களை கண்டு ரசிப்பீங்க. ஆதரவுகள் நிறைய இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். பொதுவா சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்களுக்கு ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப சாஃப்டா மெச்சூர்டா நடக்கணும். வீண் பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. பொறுமையும் நிதானமும் தேவை. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்கும். நீங்க செய்யற வேலைக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆதரவு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்தோஷமான நாள். மகிழ்ச்சி உண்டாக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். ஆதரவு கிடைக்கும். ஹாவ் a nice and wonderful day. Be happy. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். திங்கட்கிழமை தினங்க வழிபடுவதற்கு உகந்த நாள். சிவ வழிபாடு செய்யலாம்.
அம்மையப்பரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதிலும் சிவ ஆலயங்களை வீற்றிருக்கக்கூடிய அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு மிக மிக நல்லது. உங்களுடைய கர்ம வினைகள் தீர, சகல விதமான தோஷங்கள் அகல, எல்லா விதமான பயமும் நீங்க ஸ்ரீ கால பைரவரை வழிபடுங்க. அப்படி செய்யறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இதனுடைய ரொம்ப விரிவான விளக்கங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரோ பகுதியில கொடுத்திருக்கோம். இன்றைய பஞ்சாங்க பகுதிக்கு போயிட்டு அங்க ஸ்ரீ கால பைரவருக்குண்டான வழிபாடு முறைகள் என்னென்ன செய்யணும், எதை செஞ்சா உங்களுக்கு நல்லது, என்ன விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்துல அனுகூலம் ஏற்படுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா கொடுத்துருக்கோங்க. அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. துலாம்ல மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள், குழப்பங்கள் தோன்றும். ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனுசரித்து இருக்கணும். அதே மாதிரி கூட்டு வியாபாரம், பிசினஸ் செய்யறவங்க, கொலாபரேஷன்ல இருக்கிறவங்க, பார்ட்னரோட சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி தனித்துவமா இருக்கிறவங்க, சிங்கிளா வேலை பார்க்கறவங்க, கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அங்கும் இங்குமாக போக வேண்டி இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளணுங்க. பொறுமை நிதானம் அவசியம். உங்களுடைய செயல்கள் எல்லாம் நல்ல விதமா அமையறதுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ கால பைரவர சரணாகத்தை அடைங்க. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ நேராது. ஆபத்துகள் விபத்துகள் நீங்கும். எந்த விதமான சங்கடங்களோ மன கிளேஷங்களோ உங்களிடம் அணுகாது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாகவே உண்டு. நல்ல ஞானம் பிறக்க, அறிவு ஆற்றல் உண்டாக்க தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். இறைவனை நம்பி நீங்க இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்க. எல்லாமே வெற்றியாக இருக்கும். இலக்கு நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணி உங்களுடைய வேலைகளுக்கு உண்டான விஷயங்கள்ல தடுமாற்றம் வரலாம். ரொம்ப தெரிஞ்ச வேலைகள் தான், ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வரலாங்க. வர்த்தகம் சம்பந்தமான துறைகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஷிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கடல் மார்க்கமாக நீங்க பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்கன்னா எச்சரிக்கை மிக மிக தேவை. ரொம்ப சாதாரண வேலைகள் கூட உங்களுக்கு இழுபறியாக இருக்குங்க. எளிமையான வேலைகள் கூட கடினமாக உணர்வீங்க. தாமதமாகத்தான் வேலைகள் நடக்கும், சீக்கிரமா நடக்காது. அதே மாதிரி யூக விளையாட்டுகளை தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆப்டான டே கிடையாதுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு, விவரங்கள் என்ன, பங்கு சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புதிய முதலீடுகளை பத்தி யோசிக்கணும். சில நேரம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருந்துட்டு இருக்க, ஒரு நியூட்ரலா இருக்காது. எதையுமே உங்களால தீர்மானிக்கவே முடியாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை பத்தி ஆராய்வீங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் மூட் ஸ்விங் இருக்கும், ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஒரு எண்ணம் போல் ஒன்று போல இருக்காது. நிறைய மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்ரத்தையா உங்களால செயல்பட முடியாதுங்க. சக ஊழியர்களிடம் வேலை விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. பிசினஸ் பண்றவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதிகமா நீங்க லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்துல தந்திரமாக இருந்தால்தான் நல்லது. அதே மாதிரி ஒரு வேலை முடிகிற வரையில அந்த இடத்தை விட்டு அகலாதீங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை நம்புங்க. தெய்வ வழிபாடு நம்பி செஞ்சீங்கன்னா ஓரளவிற்கு உங்களால தப்பித்துக் கொள்ள முடியுங்க. சிக்கல்கள் இருக்கும். இந்த சிக்கல் பிரச்சனைகள் நிவர்த்தியாக்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒன்றுதான் நல்லது. ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கணும். ஆன்மீக பயணங்கள்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாள் அமைதி மிக மிக தேவை. பொறுமை நிதானம் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கவனமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை அவசியம். எதையுமே தீர்க்கமாக முடிவெடுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சில காரியங்கள் ஈடுபடுறது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க.
பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுசரித்து இருக்கணும். பொறுமை நிதானம் தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாடு மூலம் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை தினங்கள் சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கார். சந்திர பகவான் கடகத்தின் அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதிங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவருடைய வழிபாடு இன்னைக்கு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, தேய்பிரை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க கோவிலுக்கு போயிட்டு ராகு கால நேரத்திலையும் வழிபடலாம். இல்லைன்னா இரவு நேரத்துல 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல கூட ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. இந்த டீட்டெயில் பூஜை விவரங்களை பத்தின முழுமையான விளக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில இன்ட்ரோல உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வழிபடணும், வழிபடுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிற முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆக மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. வேலை வாய்ப்பு தொடர்பாக தவறி போற சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புது நபர்களுடைய ஆதரவு இருக்கும். அறிமுகம் ஏற்படும். புது புது விஷயங்கள் செய்யறதுக்கான யோசனைகள் உண்டாக்குங்க. சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மனக்குழப்பத்தோட இருப்பீங்க. எந்த வேலைகள் எப்படி செஞ்சா நல்லதுங்கிறத நிதானமா தீர்க்கமாக சிந்திக்கணும். புதியவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீங்க. யாரிடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. எதையுமே பொறுமையும் நிதானத்தோட நிறுத்தி பார்க்கறது நல்லது. உடன் பிறந்தவங்க வழியில ஆதரவுகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு புதுவிதமான பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். வேலைகள் அதிகமாக இருக்கும், பளு இருக்கும். சீக்கிரமாக முடிய வேண்டிய பணிகள் கூட தாமதமாகலாங்க. உங்களுடைய உணவுக்கும் உணர்வுகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். குழப்பங்கள் உண்டாக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாக புரிதல் என்பது மிக மிக அவசியம். தியானம், யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி செய்வது சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை போக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்திற்குண்டான நல்ல உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்றது சிறப்பு. குடிக்கும் தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. குடும்ப விஷயங்கள் பற்றிய தெளிவுகள் மிக மிக தேவை. குடும்ப விஷயங்களை பற்றிய புரிதல்கள் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியிட உணர்வுகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். பிறரிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மன அமைதி என்பது வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள். மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்க சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். மன அமைதி என்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். சில நன்மைகள் பிறக்கும் நாள். முதலீடுகளை சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். மன அமைதி வேண்டும். சோர்வுகள் நீங்கும். வேலையில் விறுவிறுப்பு உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.